விருச்சிக ராசி இவங்க பார்க்கறது கொஞ்சம் மெடுக்கா கோபக்காரங்க மாதிரி தெரியல. ஆனால் பேசினா அவங்களுக்கு அதர்ற மாதிரி தாங்க பேசுவாங்க. அவங்க பேச்சில் கரரான தன்மை இருக்கும். ஆனால் பழகி பார்த்தா தான் தெரியும் இவங்க ஒரு தங்கமான குணத்துக்கு சொந்தக்காரங்க. குடும்பம் வந்துட்டா இவங்க தாங்க ராஜா. பெற்றவங்க, வீட்டில் இருக்கவங்க, பிள்ளைங்க எல்லாரையும் கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றுவாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இவங்க நெஞ்சு தாங்காது. தான் கஷ்டத்தை வெளியே காட்டாமல் எல்லா பாரத்தையும் தனியால் சுமக்கிறவங்க இவங்க தான். எப்பயுமே இவங்களுடைய குடும்பம் இவங்க கட்டுப்பாட்டில் நடக்கணுங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். சில நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நினைக்கிறது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். ஆனால் என்னதான் தாத்தா பாட்டி சொத்து அப்பா சொத்தெல்லாம் இருந்தால் கூட தான் சொத்துல தான் உழைப்புல தான் முன்னுக்கு நினைக்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். அதுவும் யாருக்கிட்டையும் போய் அசிங்கப்பட்டு நிற்க உங்களுக்கு பிடிக்காதுங்க. கஞ்சி குடித்தாலும் கௌரவமாக வாழணும்னு நினைப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல தான் திறமைக்கு ஏற்ற மாதிரி மரியாதை கிடைக்கலன்னா அந்த இடத்த உதறி தள்ளிட்டு வந்துடுவாங்க. அதுவும் தான் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையாக இருந்தால், தனக்கு பிடிச்ச துணையாக இருந்தால் உசுருக்கு உசுராக நேசிப்பாங்க. ஆனால் வெளியில் அந்த பாசத்தை தான் காட்ட தெரியாது. ஆனால் மொத்தத்தில் சொக்க தங்கன்னு சொல்லலாம். அதுவும் பெண்களாக இருந்தால், விருச்சிக ராசி பெண்களாக இருந்தால் இவங்க கண்ணில் ஒரு தனி வசீகரம் இருக்கும். இவங்க அமைதியாக இருந்தாலும் சரி, இவங்க பாடுற மற்றவங்களை ஈர்க்குங்க. யார் நல்லது நினைக்கிறாங்க, யார் கெட்டது நினைக்கிறாங்கன்னு இவங்க கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஆணுக்கு பின்ன பெண்ணுன்னு சும்மாவா பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. வீட்டில் ஒரு கஷ்டம்னா இவங்க தான் முன்னாடி வந்து நிற்பாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அழுதுகிட்டு உட்காராம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற தைரியம் இவங்க ரத்தத்துலேயே இருக்கும். இவங்க கைக்கு காசு வந்துட்டா அது எப்படி சிக்கனமாக செலவு பண்ணி சேமிக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க இருக்கிற வீடு என்றைக்குமே சுபிச்சமாக தான் இருக்கும். இவங்க யாருக்கும் தப்பு செய்ய மாட்டாங்க. ஆனால் யாராச்சும் இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா அதை சாகிற வரைக்கும் மறக்க மாட்டாங்க. சமயம் வர்றப்ப திருப்பி அடிக்கவும் செய்வாங்க. அதே மாதிரி தான் தனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு காலத்துக்கும் நன்றியோடு இருக்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்புன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு இனி வர்ற 15 நாள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஒரு சில கிரகத்தோட அமைப்புங்கிறது இந்த நேரம் இந்த 15 நாளில் ஒரு 3 விஷயங்களும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது பரவாயில்ல. புதுசாக ஒரு தொழில் முயற்சி செய்கிறதோ, அதிக பணம் முதலீடு போட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதோ இந்த நேரம் வேண்டாம். கோபம் கொஞ்சம் அதிகமாக வருங்க இந்த நேரம். மனசு ஒரு நிலையில் இருக்காது. சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி ஏற்கனவே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நீச்சம் அடையக்கூடிய ராசி சந்திரன். அதனால மனசு குழப்பமாக எப்பவுமே நீங்கள் இருப்பீங்க. அது இந்த வாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து மதியத்திலிருந்து ஜூலை 12ஆம் தேதி ஜூலை 13ஆம் தேதி மதியத்து வரைக்குமே கொஞ்சம் சந்திராஷ்டம தினமாக இருக்கிறதால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இந்த 2 நாளும் மனசுல கோபம் எரிச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யாராச்சும் வம்பெடுத்தா கூட போனா போகுதுன்னு ஒதுங்கி போயிடுறதான் பரவாயில்ல. எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக ஒரு வியாபாரமோ சுபகாரிய முடிவோ ஒரு தூர தேசத்துக்கு பயணம் செய்கிறீங்கன்னா இந்த நாளில் கொஞ்சம் வச்சுக்க வேண்டாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற நாள்லாம் உங்களுக்கு அருமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குதுன்னு சொல்லலாம். தொழிலோ வியாபாரமோ நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது அருமையாக இருக்குதுங்க. நீங்கள் இருக்கிற வேலையிலேயே கூட இந்த நேரம் கவனம் கொடுத்துட்டு வந்தால் இந்த 15 நாளும் பரவாயில்ல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும், எந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் எல்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். விருச்சிக ராசிக்கு இந்த அடுத்து வர்ற 15 நாள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் முதல்ல சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்த்துடலாங்க. தொழிலையோ வேலையிலையோ உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. வாரத்தோட முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா பரவாயில்ல தான். ஆனால் பெரிய முயற்சி பண்ணுறது வேண்டாம். குடும்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குதுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் உடம்பு ஒரு பாதிப்பு கொடுக்கும். தலைவலி அசதி மாதிரிலாம் கொஞ்சம் கொடுக்கும். அன்னைக்கு வண்டியில் போகிறப்ப கொஞ்சம் மெதுவாக போங்க. தேவையில்லாத வம்பு தும்புலாம் எந்த இடத்துக்கும் போகிறதும் வேண்டாம். மற்றபடி பரவாயில்ல. அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்தில் புதுசாக நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும் வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது. கிரகம் எல்லாம் கொஞ்சம் சாதகம் இல்லை. கூட்டு வியாபாரம் பண்ணுறீங்க, பெரிய பண முதலீடு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் அது நஷ்டமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால கவனமாக இருங்க. இப்போ இருக்கிற வேலையில் சின்ன வியாபாரத்தையே அப்படியே ஓட்டுங்க. புதுசாக பிளான் ஏதாவது இருந்தால் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாதம்லாம் நீங்கள் பண்ணிக்கிறது பரவாயில்ல.
உங்கள் பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதையில் இருக்குது, நீங்கள் சொல்கிறது பழிக்கும். அதனால் நல்ல ஒரு சிந்தனையை கொஞ்சம் அதிகமாக படுத்த பாருங்கள். இப்படி ஆகிருமோ அப்படி ஆகிருமோன்னு சிந்தனை வேண்டாம். ரொம்ப நாளாக பணம் வந்து கொஞ்சம் கை மாத்தா காசு நீங்கள் கொடுத்துருந்தாலும் சரி வாங்கியிருந்தாலும் சரி அது கொஞ்சம் இழுபறியாக இருந்துச்சுல்ல, அதெல்லாம் இந்த நேரம் அருமையாகவே இருக்குது. கடன் அடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடன் ஒரு பக்கம் கொடுத்துருந்தாலும் அது வரத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஜூலை 20ஆம் தேதி வரைக்குமே யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது வேண்டாம். காசு விஷயத்தில் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் கொஞ்சம் கரராகவே இருங்க. வியாபாரத்தில் பார்ட்னர் கூடவே இல்லைன்னா புது முதலீடு போடுறீங்கன்னு அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்குங்க இந்த வாரத்தில். அதனால கோவம் வரும். கோவத்தில் வந்து வார்த்தையை கொஞ்சம் கொட்டிடுவீங்க. அது வந்து குடும்பத்தை பாதிச்சிடும். அதனால பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்க பாருங்க. வண்டி வாகன யோகம்லாம் அருமையாக இருக்குது. புதுசாக 2 வீலரோ காரோ வாங்க நினச்சிங்கன்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த 15 நாளில் அதுக்கான யோகம் தான். சும்மாவா சொன்னாங்க வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு. ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. வீடு கட்டுறதுக்கும் சரி, ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, ஒரு திருமண வாய்ப்பெல்லாம் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. தடைப்பட்டு நின்று கல்யாண பேச்சுவார்த்தையில் இப்போ நல்லபடியாக முடியும். மாப்பிள்ளை நல்லவரா, பொண்ணு நல்ல குணமான பொண்ணா, ஒரு சொந்த பந்தம் பாராட்டுற மாதிரி நல்ல வரன் வர்றதுக்கான நேரம் தான். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிற தம்பதிகளாக இருந்தாலும் இந்த 15 நாளில் நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் குலதெய்வ அருள்ங்கிறது அருமையாக இருக்குது. நல்ல செய்தி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். உடம்புலலாம் பார்த்திங்கன்னா இந்த 15 நாள் பெருசாக பாதிப்பு ஒன்றும் வராதுங்க. ஆனால் அலைச்சல் இருக்கிறதால இந்த கால் வலி, அசதி, அஜீரண கோளாறு, இந்த வயிற்று வலியெல்லாம் கொடுக்கும். வெளி இடத்துல அதிகம் சாப்பிடாதீங்க. வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுக்குங்க. உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சி வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சண்டை வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். ஆனால் சாயங்காலத்துக்குள்ளேயே அது மாறிடும். பாசம் வந்து அதிகமாக இருக்குது. குழந்தைங்க வழியில் பார்த்தாலும் பரவாயில்ல. சொந்த பந்த வழியில் தான் கவனமாக இருக்கணும். என்னென்னா சொந்தக்காரங்க வழியிலே சின்னதாக மனஸ்தாபம் வரலாம். அவங்க வீட்டு பஞ்சாயத்துக்கோ இல்லைன்னா காசு பணம் கொடுக்கல்வாங்களோ நீங்கள் போய் நடுவில் மட்டும் நின்றுறாதீங்க. நமக்கு எதுக்கு வம்புன்னு நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது தான் பரவாயில்ல. ஏன்னா சண்டைக்காரங்க வந்து சமாதானமாக போயிடுவாங்க. உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் அதில் கவனம் பாருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த 15 நாள் பரவாயில்ல தான். என்னென்னா வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக தொழில் தொடங்குறது வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது வேண்டாம். சொந்த பந்த வழியில் கொஞ்சம் வாக்குவாதம் வேண்டாம். அதை மட்டும் விட்டுட்டிங்கன்னா பரவாயில்ல. அதே மாதிரி தொடர்ந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் மொத்தம் வந்து 3 நட்சத்திரம் இருக்குதுங்க. அதில் வந்து விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், அப்புறம் கேட்டை. ராசி ஒன்றா இருந்தாலும் அந்த அடுத்த 15 நாட்களில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் பலன் கொஞ்சம் வெவ்வேறாக தான் கிடைக்கும். அப்படி பார்க்குறப்ப நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொட்ட காரியம் நல்லபடியாக இருக்குது. மனசில் இருந்த குழப்பம் போகும், ஒரு தெளிவு கிடைக்கும். கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து ஏதாவது இழுபறியாக இருந்தால் கூட அது சாதகமாக முடியும். அரசாங்க வழியில் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க, ஒரு உதவி எதிர்பார்த்து நிற்கிறீங்க, ஒரு லோனோ எதிர்பார்க்குறீங்கன்னா கூட அதெல்லாம் கைக்கு வரும். ஆனால் அப்பாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுலாம் கொஞ்சம் வந்து போகும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னா வேலையில் நீங்கள் பார்க்குற உழைப்புக்கு ஏற்ற நல்ல பேர் புகழ்லாம் தேடி வரும். வேலையில் நீங்கள் செய்கிற வேலைக்கு பாராட்டு கிடைக்கும். புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இது ரொம்ப அருமையான நேரம் தான். கைக்கு காசு பணம்லாம் தாராளமாக புழங்குங்க. பகைவனுக்கும் அருள் வாங்கி சும்மாவா சொன்னாங்க. என்னென்னா இந்த நேரம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியாது ஒரு சில விஷயங்கள். அதாவது ஒருத்தர் முகத்தை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க தான் அவங்க வந்து நல்லதுக்கு வராங்களா இல்லை கெட்டதுக்கு வராங்களான்னு. ஆனால் இந்த நேரம் என்னென்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலைமையில் இருக்கிறதால கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். யாரையும் நம்ப முடியாமல் கொஞ்சம் இருக்கும் செய்யும். ஆனால் என்னென்ன இந்த நேரம் கொஞ்சம் பாதிப்பு இருக்குதுங்க. உங்கள் பின்னாடியே இருந்து பாதிப்பு தரவங்க கொஞ்சம் இருப்பாங்க, மறைமுக எதிர்ப்புலாம் இருப்பாங்க. அதனால் எந்த ரகசியத்தையும் வெளியில் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறது வேண்டாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதால இந்த நேரம் வேகமாக தான் இருப்பீங்க எல்லா வேலையிலையும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். அன்னன்னைக்கான வேலையில் கவனம் கொடுத்துக்கோங்க. வாய் வார்த்தையில் கவனமாக இருங்க. நாவடக்கம் ரொம்ப முக்கியங்க. கோபம் கொஞ்சம் பொசுக்குன்னு வரும். சொந்த பந்த வழியில் கொஞ்சம் அதனால் சண்டை வரலாம். அதனால் அதில் கவனமாக இருங்க. வண்டியில் போகிறப்ப வேகம் வேண்டாம், நிதானமாக இருங்க. ஆனால் சுபகாரிய பேச்சுவார்த்தையில் நல்லபடியாக முடியும். குழந்தைங்களோட படிப்பு விஷயத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சி பார்த்தாலும் அருமையாக இருக்குது. வேலையில் வியாபாரத்தில் இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம்.
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வந்து மற்றபடி பாதிப்பு இல்லை, மனசை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. பழைய நினைவுகள் வந்து அப்படியே சித்திரவதை பண்ணும். பெரிய பிரச்சனையே இந்த கடந்த கால நினைவு தான். எப்பயோ 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ உங்களை ஏமாத்துனது, சொந்தக்காரங்க உங்களை மதிக்காமல் அவமானப்படுத்துறதுலாம் பழைய காயம் அடிக்கடி மனசில் வந்து இந்த நேரம் உங்களை வாட்டும். அதே கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுத்துரும். சரியாக தூங்க மாட்டீங்க, அடி வயிற்று வலி, அல்சர், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இந்த பிபி எல்லாம் கொஞ்சம் அதிகமாகுங்க. இதனால கோவத்தை முடிஞ்ச வரைக்குமே கட்டுப்படுத்திக்கிறது தான் பரவாயில்ல. யாரையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் யாருக்கும் போய் நான் இப்படிதான் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் மனசு இந்த நேரம் வந்து பழைய நினைவுகளிலிருந்து வெளியே வந்துட்டாலே அருமையாக. தனியாக இருக்காதீங்க, அதை செய்யுங்க. தனியாக வந்து அதிகமாக இருக்கிறத வேண்டாம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய வெளியிடத்துக்கு 4 இடம் போயிட்டு வாங்க. அதாவது கோவிலுக்கெல்லாம் போகிறது பரவாயில்ல, குலதெய்வ வழிபாடெல்லாம் இந்த நேரம் பண்ணிக்கிறது பரவாயில்ல. அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு இந்த நேரம் வந்து அருமையான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரியான வழிபாடு இந்த நேரம் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னா, விருச்சிக ராசிக்கு வந்து மனசு வந்து ஒரு நிலையில இல்லைங்க. அதனால மனசுக்கு அதிபதியான சந்திரனை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது பரவாயில்ல. திங்கட்கிழமை நாட்களில் நீங்கள் சிவ வழிபாடு பண்ணிக்கோங்க. ஏன்னா சிவ வழிபாடு பண்ணுறது அந்த சந்திர பகவானையும் சேர்த்தே வழிபாடு செய்கிற மாதிரி. வாரம் வாரம் வர்ற திங்கட்கிழமை அன்னைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு போவாங்க. சிவனுக்கு நடக்கிற அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பசும்பால் இல்லைன்னா இளநீர் வாங்கி கொடுங்க. மனசில் இருக்கிற அந்த இனம் புரியாத பயம், குழப்பம் எல்லாமே போய் மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி கிடைக்கும். வந்து ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ராகு கால துர்க்கை வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அந்த ராகு காலத்தில் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போங்க. ஒரு எலுமிச்சை பழத்தை 2ஆ நறுக்கி சாறு எடுத்துட்டு அதை அப்படியே திருப்பி வேப்ப எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி விளக்கேற்றிடுவாங்க. உங்களுக்கு பின்னாடி நடக்கிற சதி வேலை, மறைமுக எதிர்ப்பு எல்லாமே காணாமல் போயிடும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு அதிபதி நம்ம தமிழ் கடவுள் முருகன் தானே. அதனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளிப்பு மாலை போட்டு கும்பிடுங்க. முடிஞ்சா அன்னைக்கு ஒரு வேளையாவது பசியோடு இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதம் கொடுங்க. உடம்புல இருக்கிற உஷ்ணம் குறையும், கோபம் கட்டுப்படும். தயிர் சாதம் தானம் கொடுத்தா சந்திரனோட பலமும் கூடி வரும். இதை விட முக்கியமான விஷயம் குலதெய்வ கோவிலுக்கு போகிறது தான். மாசத்துல ஒரு நாளாவது அமாவாசை அன்னைக்கோ, பௌர்ணமி அன்னைக்கோ, இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ, ரொம்ப தூரமாக இருந்தால் கூட ஒரு தடவை குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் தினமும் கூட நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது பரவாயில்ல. மாசத்துல ஒரு நாளாவது குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சி கற்பூரம் காட்டி வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்குது.